காட்டில் திடீரென பலத்த மழை பெய்கிறது. சிறிய ஆமை ஒன்று ஒதுங்க இடமில்லாமல் தவிக்கிறது. பாதையோரம் கிடக்கும் ஒரு பெரிய பளபளப்பான இலையை ஆமை பார்க்கிறது. அது ஒரு குடை போல தெரிகிறது. ஆமை அந்த இலையை தன் வாயால் கவ்வி பிடிக்கிறது. வியப்பு! அந்த இலை இப்போது ஜொலிக்கத் தொடங்குகிறது. இலையை குடை போல பிடித்துக் கொண்டு மழையில் நனையாமல் நடந்து செல்கிறது. ஒரு குட்டித் தவளை மழையில் நனைந்து நடுங்குவதைக் கண்டு ஆமை தன் குடையின் கீழ் அதற்கு இடம் தருகிறது. இருவரும் நடக்கும்போது அந்த மாயக்குடை தானாகவே இன்னும் கொஞ்சம் பெரிதாக விரிவடைகிறது. வழியில் ஒரு அணில் பயந்து ஓடி வருகிறது. ஆமை அதையும் தன் மாயக்குடைக்குள் அழைத்துக் கொள்கிறது. இப்போது குடை ஒரு பெரிய கூடாரம் போல மாறுகிறது. மழையில் நனைந்த ஒரு எறும்பும் ஒரு நத்தையும் உள்ளே தஞ்சமடைகின்றன. திடீரென ஒரு பெரிய காற்று வீசுகிறது. ஆனால் மாயக்குடை ஆமையையும் நண்பர்களையும் பறக்க விடாமல் பாதுகாக்கிறது. மழை நின்றது. மாயக்குடை மீண்டும் சிறியார ஆமை புன்னகையுடன் தன் பயணத்தை தொடர்ந்தது.